வணக்கம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் நிதி ஆணையம் மத்திய அரசின் வரி வருவாயை மாநிலங்களுக்கு எவ்வாறு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. ஆனால் தற்போதைய 16வது நிதி ஆணையத்தின் கணக்கீடுகள் மற்றும் அளவுகோல்கள் சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறதா? மாநிலங்களுக்கு இடையேயான நிதி பகிர்வில் உள்ள சமத்துவமின்மை மற்றும் மாற்று தீர்வுகள் என்னென்ன? மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் முன்னாள் இயக்குநர் KR சண்முகம் அவர்களின் விரிவான தரவு பகுப்பாய்வை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். தற்போது மாநிலங்கள் சந்திக்கும் மிக முக்கிய பிரச்சனை மத்திய அரசின் மொத்த வரி வருவாயில் செஸ் மற்றும் சர்சார்ஜ் வரிகள் 15% அதிகமாக உயர்ந்திருப்பதுதான். இவை பகிரக்கூடிய நிதி தொகுப்பில் வராததால் இவற்றை 8% முதல் 10% வரை கட்டுப்படுத்த வேண்டும் என்று மாநிலங்கள் கோரி வருகின்றன. இது தவிர இயற்கை வளங்கள், சொத்து பணமாக்கல் மற்றும் ரிசர்வ் வங்கியின் உபரி நிதி பரிமாற்றம் மூலம் மத்திய அரசுக்கு கணிசமாக வருவாய் கிடைக்கிறது. மறுபுறம் COVID-19 பெருந்தொற்றின் பாதிப்புகள், GST வரி விகித மாற்றங்கள் மற்றும் அதிகரித்து வரும் பொதுக்கடன் காரணமாக மாநிலங்களின் நிதிநிலை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய நிதியுதவி திட்டங்களின் ஆதிக்கம் மாநிலங்களின் நிதி தன்னாட்சியை சுருக்குகிறது. உதாரணமாக தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் செலவில் 40% மாநிலங்களே ஏற்க வேண்டியுள்ளது. இதன் காரணமாகவே வெர்டிகல் ஷேர் 50% உயர்த்த வேண்டும் என மாநிலங்கள் வலியுறுத்துகின்றன. இந்த தரவுகளை கவனிச்சா சிறப்பாக செயல்படும் மாநிலங்களின் பங்கு தொடர்ந்து குறைந்து வருவதை நம்ம காணலாம். பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களின் கூட்டு பங்கு 42.5% 51% உயர்ந்திருக்கு. ஆனால் தென் மாநிலங்களின் கூட்டு பங்கு 24.8% 15.8% குறைஞ்சு இவற்றுக்கு இடையிலான இடைவெளி 35.2% அதிகரிச்சிருக்கு. இத்தகைய நிதி பரிமாற்றங்கள் ஏழை மாநிலங்களின் பொது சேவை தரத்தை இன்னும் உயர்த்தவில்லை என்பதை இந்த தரவுகள் காட்டுகின்றன. சுகாதார செலவினம் 2022-23 பீகாரில் நபர் ஒருவருக்கு 937 ரூபாய் மட்டுமே செலவிடப்பட்ட போது அருணாச்சல பிரதேசத்தில் அது 10,148 ரூபாயாக இருந்தது. இதுல 10.8 மடங்கு அதிகம். ஆரம்ப கல்வி செலவினம் 2023-24 பீகார்ல பார்த்தோம்னா ஒரு மாணவருக்கு 20,282 ரூபாய் செலவிடப்பட்ட போது சிக்கிமில் அது 1,30,498 ரூபாயா இருந்துச்சு. இது வெறும் நிதி பரிமாற்றம் மட்டுமே பொது சேவை மேம்பாட்டை உறுதி செய்யாது என்பதை காட்டுகிறது. 16வது நிதி ஆணையம் முந்தைய 15வது நிதி ஆணையத்தின் அளவுகோல்களில் சில சிறிய மாற்றங்களை செய்துள்ளது. இதில் வருமான இடைவெளிக்கு இன்கம் டிஸ்டன்ஸ் 42.5%, மக்கள் தொகைக்கு 17.5%, பரப்பளவிற்கு 10%, காடுகளின் பரப்பளவுக்கு 10% மற்றும் மக்கள் தொகை மாற்றத்திற்கு 10% எடை வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் மாநிலங்களின் உண்மையான GSDP பங்கை அப்படியே எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் செய்யப்பட்டு வெறும் 10% எடை மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. இது பொருளாதார ரீதியாக வலுவான மாநிலங்களின் பங்கை கடுமையாக குறைத்துள்ளது. மகாராஷ்டிராவின் உண்மையான GSDP பங்கு 14.23% 8.31% குறைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டின் பங்கு 9.09% 6.63% சரிஞ்சிருக்கு. கர்நாடகாவின் பங்கு 8.95% 6.59% குறைஞ்சிருக்கு. 15வது நிதி ஆணையத்துடன் ஒப்பிடுகையில் 14 மாநிலங்களின் ஒட்டுமொத்த பங்கு சிறிதளவு உயர்ந்துள்ளது. உதாரணமாக தமிழ்நாடு 4.079% 4.097% உயர்ந்திருக்கு. அதே நேரம் மத்திய பிரதேசம் -0.503, அருணாச்சல பிரதேசம் -0.403, உத்தரப்பிரதேசம் -0.32 உட்பட 14 மாநிலங்களின் பங்கு குறைந்துள்ளது. மொத்தமாக மதிப்பிடப்பட்டுள்ள 104 லட்சம் கோடி நிதி பகிர்வு காலத்தில் நிதி ஆணையம் மாற்று அளவுகோல்களை பயன்படுத்தி இருந்தால் மாநிலங்களின் நிதி பங்கு எவ்வாறு மாறியிருக்கும் என்பதையே இந்த கட்டுரை விளக்குது. வருமான இடைவெளி எடையை 27.5% குறைச்சிருந்தா கர்நாடகாவின் பங்கு 7.218% ஆகவும் தமிழ்நாட்டின் பங்கு 4.867% உயர்ந்திருக்கும். அனைத்து 6 அளவுகோல்களும் சமமான எடை வழங்கப்பட்டிருந்தால் தமிழ்நாட்டின் பங்கு 5.246% உயர்ந்திருக்கும். உண்மையான GSDP பங்கை பயன்படுத்தியிருந்தால் மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் பங்குகள் 7.033%, 4.367% மற்றும் 4.342% அதிகரிச்சிருக்கும். நிதி இழப்பின் விரிவான மதிப்பு இந்த மாற்று முறைகளை பயன்படுத்தியிருந்தால் மாநிலங்களுக்கும் கிடைச்சிருக்க வேண்டிய கூடுதல் நிதி மகாராஷ்டிரா ஆண்டுக்கு கூடுதலாக 49,744 கோடி, ஒட்டுமொத்தமாக 2.49 லட்சம் கோடி. கர்நாடகா ஆண்டுக்கு கூடுதலாக 37,565 கோடி, ஒட்டுமொத்தமாக 1.88 லட்சம் கோடி. தமிழ்நாடு ஆண்டுக்கு கூடுதலாக 32,365 கோடி, ஒட்டுமொத்தமாக 1.62 லட்சம் கோடி.
ஆஸ்திரேலியா, சீனா போன்ற பிற பெரிய கூட்டாட்சி நாடுகளைப் போல இல்லாமல் இந்தியாவில் அதிக அரசியல் மற்றும் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் கொண்ட மாநிலங்களே அதிக நிதி பலன்களை பெறுகின்றன. வரவிருக்கும் தொகுதி மறுசீரமைப்பிற்கு பிறகு இந்த நிலைமை மேலும் தீவிரமடையக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். எனவே வருங்கால நிதி ஆணையங்கள் வெறும் நிதி பற்றாக்குறையை மட்டும் அடிப்படையாக கொள்ளாமல் மாநிலங்களின் நிதித்திறன் மற்றும் நிதி செயல்பாட்டு குறிகாட்டிகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். மேலும் தரவுகளை துல்லியமாக பகுப்பாய்வு செய்ய பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் போன்ற நவீன தரவு சார்ந்த அணுகுமுறைகளை நோக்கி இந்திய நிதி பகிர்வு முறை நகர வேண்டும் என்பதே பொருளாதார அறிஞர்களின் கருத்தா இருக்கு. இந்த தரவுகள் மற்றும் நிதி பகிர்வு முறைகள் குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். மற்றும் ஒரு முக்கிய பகுப்பாய்வோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.